ரம்ஜான் பண்டிகை அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி, முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என்று குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரம்ஜான் பண்டிகை சகோதரத்துவம், ஒத்துழைப்பு மற்றும் இரக்க உணர்வை வலுப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பண்டிகை இணக்கமான, அமைதியான மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்க நம்மை ஊக்குவிக்கிறது என்றும் அனைவரின் வாழ்க்கைகளும் அமைதி, முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த புனிதமான நாளில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வசிக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குடியரசுத் தலைவர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ரம்ஜான் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பண்டிகை நமது சமூகத்தின் நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் கருணை உணர்வை அதிகரிக்கட்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கட்டும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ரம்ஜான் வாழ்த்துச் செய்திகள் அறம் பிறழா மனித வாழ்வை வலியுறுத்தும் ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு உளம் கனிந்த வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். நபிகள் பெருமகனால் போதித்த நெறிகள் வாழ்ந்து நோன்பு கடமைகளை நிறைவேற்றி முடித்துள்ள மனநிறைவோடு ரமலான் திருநாளை கொண்டாடும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திமுக தலைவர் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற பொறுப்பிலும் தனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரம்ஜான் பண்டிகையை மனமகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக அதிமுக என்றென்றைக்கும் இருக்கும் என்பதை இனிய நாளில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரம்ஜான் திருநாள் இஸ்லாமியர்களுக்கு ஏற்றத்தையும் இன்பத்தையும் தருவதாக அமைக்கட்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகெங்கும் ஆளும் மக்களிடம் அன்பும், நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம், ஈகை உள்ளிட்ட நற்குணங்கள் பெருகவும் அமைதி, வளம், முன்னேற்றம், ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை தழைக்கவும் உழைக்க இந்த புனிதமான நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் ஏழை எளிய மக்களுக்கு நன்கொடை வாரி வழங்கி ஈகை பெருநாளில் மகிழ்ச்சியோடு திளைக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு மதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ரம்ஜான் பெருநாளில் அனைவருக்கும் கொடை வழங்கி அவர்களுடன் உணவருந்து மகிழும் இஸ்லாமிய பெருமக்கள் தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஏற்றமும் பெற வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்த்து தெரிவித்துள்ளார்.